நம்ம இலக்கிய சிறையிலுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறையில் வரப்போற எபிசோட்ல நம்ம இலக்கியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க. நம்ம இலக்கியாவை எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த பைரவியும் அஞ்சலியும் நம்ம இலக்கிய மேல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படிதான் நம்ம இலக்கியா இந்த அஞ்சலியுடைய கர்ப்பத்தை கலைக்க பார்த்தாங்க. கலைக்கிறதுக்காக இளநீர்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆதாரத்தான வீடியோ எங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் இந்த பைரவி கிட்ட லஞ்சமும் வாங்கிக்கிட்டு நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கியோடைய வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அந்த சாயில் டெஸ்ட்டில் பர்மிஷன் வாங்குறதுக்காக நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் இந்த சாயில் டெஸ்ட்டில் பர்மிஷன் வாங்குறதுக்காக எடுக்காத முயற்சியே வந்து கிடையாது. நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது வந்து முடியாமல் போச்சு. அந்த சாயில் டெஸ்ட்டை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக வந்து ஆயிடுச்சு. நம்ம கௌதம் சாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு வரப்போகிற எபிசோடில் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே தான் அந்த சாயில் டெஸ்ட்டில் எடுக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து இப்படி வந்து சொல்ல வச்சுருக்கான். அதனால் இந்த எஸ்எஸ்கே வச்சு தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வாய்ஸில் கால் பண்ணி இப்படி தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் வருது அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே இந்த எஸ்எஸ்கே மோட்டியாக பணத்தை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல, அதாவது வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு இடத்துல மறைச்சி வைக்க போகிறாங்க. அந்த நம்ம கௌதம் சார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே 2 கோடி ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கௌதம் சார் நேராக வரப்போகிற எபிசோடில் அந்த சாயில் டெஸ்ட்டுக்கான பர்மிஷனை இந்த எஸ்எஸ்கேவுடைய பணத்தை வச்சு வாங்க போகிறாங்க. இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான பல்பாக போகுது. நம்ம கௌதம் சாருடைய பிளான் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் கௌதம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகிற எபிசோடில் பர்மிஷனை வாங்கி மாஸ்க் காட்ட போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு சூப்பரான சம்பவம் நடக்குது. அதாவது இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் நம்ம இலக்கிய மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி தான் இலக்கிய கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இளநீர் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இளநீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இளநீரில் மயக்க மருந்தை கலந்து கொடுக்க சொல்லி ஒருத்தனை பார்த்தீங்கன்னாக்கா பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்ய வச்சு என் கர்ப்பத்தை வந்து கலைக்க பார்த்துருக்கா, அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவியும் அஞ்சலியும் கேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ்கிட்ட லஞ்ச பணமும் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. உடனே அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கியாவை பயங்கரமாக வந்து தேடுறாங்க. அதே சமயத்தில் அந்த இளநீர் கடைக்காரனை ஃபஸ்ட்டு வந்து தேடுறாங்க. ஏன்னா அந்த இளநீர் கடைக்காரன் மாட்டினாதான் நம்ம இலக்கியாவும் அவன் அந்த இளநீர் கடைக்காரன் பேசினதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் பண்ண முடியும். அதனால் அந்த இளநீர் கடைக்காரனை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். அதனால் அப்படி ஒரு காட்சி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரும் எப்படியாச்சும் அந்த சாயில் டெஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிடணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.